உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. யூதர்கள் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என்னன்னா மேசியா வருவார். எதிர்காலத்தினால அவங்களுக்கு நம்பிக்கை. நமக்கு மேசியா யாரு? விசுவாசம். கைத்தட்டு கொடுத்து அவருக்கு. அவனுக்கு மேசியா நம்பிக்கை, நமக்கு மேசியா விசுவாசம். எபேசியர் 4:5 4:5 ஒரே கர்த்தரும் ஒரே கர்த்தர் ஒரே விசுவாசம் ஒரே விசுவாசம். ஒரே விசுவாசம். நம்ம எல்லாருக்கும் ஒரே விசுவாசங்க. என்ன தெரியுமா? நாம் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டிய கிரயத்தை இயேசு சிலுவையிலே கொடுத்து தீர்த்தார். அவ்வளோதான். அதான் ஒரே விசுவாசம். ஒரு கரையம் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் விசுவாசம்னா பௌர்ணமி ஜெபம், அமாவாசை ஜெபம் கிடையாது. இயேசு சிலுவையில் முடித்தது தான் நம்முடைய விசுவாசமாக இருக்கிறது. ஸோ முடிந்ததின் மீது வைப்பது விசுவாசம், முடிக்கப்பட வேண்டியவர்கள் மீது வைப்பது நம்பிக்கையாக இருக்கிறது. சரியா? இப்போ இந்த தெசலோனிக்கரில் பேசும்போது இயேசு மரித்தார் என்று விசுவாசிக்கிறோம், அவர் வருவார் என்று நம்பி இருக்கிறோம்னா. ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாமை பற்றி பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், இன்னொன்று சொல்லிட்டு போகிறேன். இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசமா நம்பிக்கையா? சொல்லுங்க. நமக்கு விசுவாசமா நம்பிக்கையா? விசுவாசம். ஏனென்றால் he has finished everything on cross. ஆனால் இஸ்ரவேலருக்கு அவர் யாரா இருந்தார்? நம்பிக்கையா இருந்தார். புறஜாதிகளுக்கோ விசுவாசமா இருந்தார். வாசிப்போம் 28:20. அப்போஸ்தலர் 28:20. இந்த காரியத்து நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இஸ்ரவேலருடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிறேன் என்றான். ஏன் தெரியுமா கட்டியிருக்கீங்க? இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காக கட்டியிருக்கீங்க. இஸ்ரவேலர்லாம் யாரு? யூதர்கள். இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என்னன்னா மேசியா வருவார். எதிர்காலத்தினால அவங்களுக்கு நம்பிக்கை. நமக்கு மேசியா யாரு? விசுவாசம். கைத்தட்டு கொடுத்து அவருக்கு. அவனுக்கு மேசியா நம்பிக்கை, நமக்கு மேசியா விசுவாசம். அதனால தான் வந்து சிமியோன் குழந்தைய கையில் எடுத்தோன்னு சொல்கிறான், இஸ்ரவேலின் நம்பிக்கைன்றான். ஃபியூச்சரில் ஒன்று நடக்கும் நினைக்கிற நம்பிக்கைங்க. நேற்று ஒன்று முடிஞ்சிச்சுன்னா விசுவாசங்க. இந்த நம்பிக்கையை பற்றி ஒரு 4 வசனம் சொன்னேன், ஃபியூச்சரோட கனெக்ட் பண்ணப்பட்டிருந்தேன். இன்னும் 2 வசனம் கூட சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 10:16. ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று. ரொம்ப நீங்க உள்ள குழப்பக்கூடாது. உள்ள ரொம்ப டீப்பா நமக்கு எது தேவையோ புரிய வேண்டுமோ அதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்கிட்ட இடத்துல இருந்து அப்புறம் மேலே எங்கேயும் போகணும். நீங்க அப்பதான் புரியும், மற்றது புரியும். விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையா இருக்கிறோம். அவ்வளவுதான். அடைவோம் என்ன டென்ஸ்? ஃபியூச்சர் டென்ஸ். அவன் ரொம்ப தெளிவா பேசுறாங்க. எதெல்லாம் இனிமே நடக்கும் நம்புறானோ அதெல்லாம் நம்பிக்கைன்றான். எதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஸ்ட்ராங்கா நம்புறானோ அதெல்லாம் விசுவாசம்ன்றான். விருத்தி அடைவோம் என்று நம்பி இருக்கிறோம். ஆமென். அப்போஸ்தலர் 23:6. பின்பு
அவர்களில் ஆ. சதுசேயர் ஒரு பங்கும் ஆ. பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று ஆ. பவுல் அறிந்து, ஆ. சகோதரரே, ஆ. நான் பரிசேயனும் ஆ. பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து. பார்த்தீங்களா? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நடந்துருச்சா, நடக்க போதா? அந்த நம்பிக்கையை பற்றி. ஓகே, 26:6 வாசிங்க. 26:6. தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே. நிறைவேறும் என்கிற நம்பிக்கை. சோ 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்படும் என்று சொல்லி இருக்கிறது. 2-3 விஷயம் இருந்தாலே அது கன்ஃபார்மா. நான் உங்களுக்கு 10-12 வசனம் கொடுத்துட்டேன். நம்பிக்கை என்பது எதிர்காலத்தோடு தொடர்புடையது. இந்த உலகம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறது, நாமும் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். விசுவாசத்தை பற்றி நம்ம பேசணும். உன் விசுவாசம் என்னை ரட்சித்தது சொல்றாரு. விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தினால் அடைந்த நீதி என்று சொல்லுகிறார். ஸோ ஃபெய்த் இங்கிட்டு இருக்கு, ஹோப் இங்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ தான் நான் மேட்ருக்கே வரேன். ஒரு வசனத்தை புரிய வைப்பதற்காகத்தான் இது ரெண்டையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். விசுவாசம் என்பது முடிந்தது, நம்பிக்கை என்பது முடிய போறது. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.